இவருக்கு வணக்கம். சோச்சோ பீன்ஸ் ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்காக பருப்பு வந்து ஃபஸ்ட்டில் வேக வச்சிடலாம். பருப்பு வந்து க்ளீனாக கழுவிட்டு குக்கரில் போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. தண்ணி எந்தளவுக்கு உங்களுக்கு என்னது தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நூக்கல் சோச்சோ கட் பண்ணிடலாம். பீன்ஸ் வந்து கட் பண்ணிட்டோம். சோச்சோ வந்து எல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துடணும். தோல் வந்து நல்லா செதுக்கணும். தோல் பகுதியெலாம் வந்து முத்தலாக இருக்கும். தோலை வந்து நல்லா செதுக்கிட்டு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவு சைஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். தோல் பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா முத்தில் தெரியும். அந்த தோல் சுத்தமாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம அப்படியே பீஸ் கட் பண்ணிடலாம். ஓகே. பீன்ஸு, கேரட்டு, சோச்சோ 3 ஐட்டம் எடுத்துருக்கோம். தக்காளி தேவையான அளவு போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம், கடுகு கலப்பு, வீட்டு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். தேவையான உப்பு. இந்த பருப்பு இவ்வளோ போடலாம். அதில் பாதி பருப்பு தான் போட போகிறோம். பாதி வந்து முருங்கைக்கீரை செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை கூட்டி செய்ய போகிறோம். அது போட போகிறோம். தேவையான அளவு பூண்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதை வச்சு ஒரு புளி தேவைப்பட்டா நீங்கள் புளி சேர்த்துக்க. நான் புளி சேர்க்கலை. புளி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா. புளி கூட கொஞ்சம் போடலாங்க, தப்பு இல்லை. நான் வந்து புளி சேர்க்கல. தேவைப்பட்டால் நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். ஒரு பீன்ஸு, கேரட்டு, சோச்சோ ஒரு சாம்பார் தான் செய்ய போகிறோம். எப்போ சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சாச்சு. குக்கரில் செய்ய போகிறோம் இன்றைக்கி. ஓகேங்களா. அதான் நம்ம பாத்திரத்தில் செஞ்சால் எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு காயில் வெந்ததுக்கப்புறம் புளி பருப்புலாம் போடுவோம். இது அப்படி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிக்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிடலாம். தேவையானதை எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. கடுகுல போடலாம். நல்லா பொரியட்டும். கடுகு பொரிச்சிங்க. இது பார்த்திங்கன்னா இடித்த வெங்காயம் குட்டி வரல போட்டு நல்லா இடிச்சிருக்கோம். வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ஒரு கலக்குங்க. அடுத்தது தேவையான அளவு வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடும். கொத்தமல்லி போட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு கலக்கிங்க. அதுக்கப்புறம் தேவையான தக்காளி போட்டுடலாம். தக்காளி வந்து தேவையான தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்க, தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த டைமில் வந்து வீட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு போடலாம். இதை போட்டு இது நல்லா ஒரு கலக்கிங்க. கலக்கிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயெல்லாம் ஒன்றா போட்டுடலாம். அப்புறம் 3 விதமான காயும் போட்டதில் இது கலர் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இந்தியா கலரில் தெரியுங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பச்சை கலரு, அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரு, மேலே பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் கலர், அப்படியே இந்தியா கலரில் சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. தெரியுதுங்களா. அப்படி நல்லா கலந்துங்க. நல்லா கலந்துட்டு இப்போ தேவையான தண்ணி ஊற்றிங்க. இப்போ பாருங்கள், காயெல்லாம் போட்டு ஒரு சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டோம். நல்லா இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. பருப்பு அந்த மாதிரி நல்லா பாதி பருப்பு போட போகிறேங்க. பருப்பு பாதி தான் போடுவோம். பாதி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ஒரு கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இந்த பருப்பு போட்டாச்சுங்களா. அப்படியே வந்து தண்ணி வந்து பத்தாதுங்க. இன்னும் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிங்க. நல்லா கலக்கிட்டு இந்த உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கா ஒரு முறை செக் பண்ணி. இந்த டைமில் வந்து கரெக்டாக குக்கர் மூடி போகிறதுக்கு முன்னாடி உப்பு காரத்தை செக் பண்ணிட்டு அப்படியே க்ளீனாக மூடி விட்டு 2 விசில் எடுத்து 2 விசில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பீன்ஸு, கேரட்டு, சோச்சோ பருப்பு சாம்பார் சூப்பர் ரெடி ஆகிடும். நீங்கள் தேவைப்பட்டால் புளி சேர்க்கலங்க. நான் புளி சேர்க்கலைங்க. நீங்கள் தேவைப்பட்டால் புளி சும்மா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு க்ளீனாக கரைச்சி ஊற்றிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இவ்வளோ தாங்க. இப்போது உப்பு காரத்தை பார்த்துட்டு குக்கரை மூடியை போட்டு 2 விசில் வேக விட்டு க்ளீனாக எடுத்துனா சூப்பரான பருப்பு சாம்பார் ரெடி. ஓகேங்களா. இப்போ சாம்பார் காரம் உப்புலாம் கரெக்டாக செக் பண்ணிடலாம். வந்து கொதிக்க போதுங்க. இப்போ இது பண்ண பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே கரெக்டான முறையில் இருக்குங்க. அது கொச்சா கொஞ்சம் டிக்காகவும் ஆகிடும். இப்போ அப்படியே குக்கரை மூடி போட்டு க்ளீனாக மூடி வச்சு 2 விசில் வேக வச்சா வேக வச்சு எடுத்துலாம். சூப்பரான கலரில் வந்துடுங்க. ஓகே பஸ், குக்கர் சாம்பார் ரெடி. நீங்கள் குக்கர் வந்து மூடி வச்சுங்க. 2 விசில் வந்த உடனே
சாம்பாரே இறக்கிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் சாம்பார் இறக்கிடலாம். இப்போ 2 விசில் வந்துச்சுங்க. அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டு சாம்பார் செய்ய பார்த்துக்கலாம். பாருங்கள், சாம்பார் டிக்காவில் தண்ணியெல்லாம் கரெக்டாக செஞ்சிட்ருக்கோம். கேரட்டு, அது பார்த்தா பீன்ஸு, சோச்சோ பருப்பு போட்டு சாம்பார் அருமையாக செஞ்சிட்டோம். பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பரில் டேஸ்ட்டில் இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி கண்டிப்பாக சொல்லுங்கள். சாம்பார் சூப்பராக கரெக்டாக செஞ்சுருக்கோம். வாங்க, டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க சாம்பார். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே வாஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற அனைவருக்கும் வணக்கம். இதேபோல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. ஓகேங்களா? ஓகே வாஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.